நிதி பங்கீட்டில் மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், நிதி ஒதுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருவதாகவும், வேண்டுமென்றே பாஜக ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை ஒரு நாளுக்கு முன்பாக தொடங்கியதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சனிக்கிழமை அரபிக்கடலிலும் வரும் 24ஆம் தேதி வங்கக்கடலிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கூறினார். தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதியிலிருந்து விலகியுள்ளது. அதே சமயத்தில் வடகிழக்கு பருவமழை தமிழகம், புதுவை, ராயலசீமா, கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. சென்னை புறநகரில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அம்பத்தூரில் இருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் சாலை வளைவு பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக லேசான காற்றுடன் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், தக்கோலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோன்று பெரம்பலூர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான தீரன் நகர், கவுல்பாளையத்தில் மழை பெய்தது. வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம், ஆலத்தூர் மற்றும் வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் கனமழை கொட்டியது. கெங்கவல்லி, தலைவாசல், தம்மம்பட்டி, பெத்தநாயக்கன் பாளையம், மஞ்சினி, வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த இடியுடன் கனமழை பெய்தது. வெப்பம் நீங்கி குளுமையடைந்ததால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். கோவையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ரயில் நிலையம், காந்திபுரம், உக்கடம், டவுன்ஹால், ஒப்பனக்கார வீதி பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோன்று தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, சிறுவாணி பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. மாவட்டம் முழுவதும் காலை முதலே பெய்த மிதமான மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் கிடாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இந்த பேருந்து நிலையங்களை இணைக்கும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 275 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்றிரவு பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு வரத்துக்கு டிராவல் பண்ணி. முன்கூட்டியே நான் வந்திருக்கேன். நான் நாளைக்கு தான் ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியா இருந்துச்சு டிராஃபிக், அதனால இன்னைக்கே வந்துட்டேன். தீபாவளியை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் பேருந்துகள் பற்றாக்குறை என்ற நிலையே இருக்காது என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை அவர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். திடீர்னு எதிர்பாராம மழை பெஞ்சிருக்கு. டிராபிக் காரணமாக பேருந்துகள் தாமதமாக வருதுன்னா அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு. அது விளக்கம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ பேருந்தே இல்லைங்கிற பிரச்சனையே வரவே வராது. கடந்த காலங்களை விட கூடுதலாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.
தீபாவளியை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு வெள்ளிக்கிழமை முதல் 20ஆம் தேதி வரை நாள்தோறும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதேபோன்று செங்கோட்டையிலிருந்து தாம்பரத்திற்கு தீபாவளி அன்று இரவு 8:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மேலும் சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் 18ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. அதேபோன்று மதுரையில் இருந்து தாம்பரத்திற்கு 18 மற்றும் 21ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. ரங்கநாதன் சாலை, உஸ்மான் சாலை, டி நகர் நடை மேம்பாலத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் மக்கள் கூட்டத்தை பயன்படுத்தி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டலாம் என்பதால் சிசிடிவிகள், கண்காணிப்பு கோபுரங்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். நெரிசலான இடங்களில் நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் உங்களது பணப்பையை கவனத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். குளிர்பானம், தின்பண்டங்களை சாப்பிட வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்கள் தங்களை யாரேனும் போலீஸ் துறைக்கு தகவல் கொடுக்க. பெரம்பலூரில் மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடப்பட்டது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் துறை சார்ந்த அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளதால் மதுரையில் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்க விளக்குத்தூண் மாசி வீதிகளில் மக்கள் திரண்டனர். இதேபோல திருச்சியில் சின்னக்கடை வீதி, NSP ரோடு, குஜிரி தெருவில் மக்கள் திரண்டதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. பெண்கள் அணிந்திருந்த நகைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குழந்தைகளை கூட்டத்தில் கவனமாக அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் காவலர்கள் அறிவுறுத்தினர். எப்போதும் கவனமுடன் இருக்கவும். உங்களது கவனம் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் பொருள் மீது இருக்க வேண்டும். கோவை ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் ரோட், 100 அடி ரோட், டவுன்ஹால், பெரியகடை வீதி, ரங்கேகவுடர் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதேபோல சேலம் மாவட்டம் ஓமலூர் பிரதான சாலையில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து நேற்று காலை முதலே பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்களில் மக்கள் வெளியூர்களுக்கு புறப்பட்ட நிலையில் மழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வானகரம் சுங்கச்சாவடியிலிருந்து மதுரவாயில் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆம்புலன்ஸ் ஒன்றும் நெரிசலில் சிக்கியது. தஞ்சையில் பெய்த தொடர் கனமழையால் தீபாவளி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சாலையோர வியாபாரிகள் வேதனையுடன் கூறினர். 5000 ஜாமான் வாங்கினா ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடி இருக்கு. மழையான மழை பெய்யுது, எப்படி நாங்கள் தொழில் செய்யறது, எப்படி வியாபாரம் பார்க்கறது, எப்படி நாங்கள் பிழைக்கிறது, இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தா என்ன செய்ய முடியும். இதனிடையே சிவகாசிக்கு பட்டாசு வாங்க கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் மக்கள் படையெடுத்ததால் சாத்தூர் சாலை, பைபாஸ் சாலை, பேருந்து நிலைய சாலைகளில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் திரும்ப திரண்ட வடமாநில தொழிலாளர்களால் கோவை ரயில் நிலையம் களை கட்டியது. ரயிலில் ஏற வடமாநில தொழிலாளர்கள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதேபோன்று திருப்பூர் ரயில் நிலையத்திலும் சொந்த ஊர்களுக்கு செல்ல வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் திரண்டனர். Hey!